எனக்கு அப்பவே தெரியும்டி. உங்க அப்பா கூப்பிட்டு அனுப்பும் போதே இது விஷயமா தான் கூப்பிடுறாங்கன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. வீட்டாளுங்க என்ன லூசு தரமா நடந்துக்கிறாங்களா? சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுல என்னடி ஜோசியத்தை பாக்குறாங்க? என்னடி இது குடும்பம்? நல்ல நேரம் கெட்ட நேரம்ட்டு இந்த வீட்டுல பிறந்தவ தானே பிரிச்சு கொடுக்கறதுல எதுக்கடி நல்ல நேரம் பாக்கணும்? எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. என்னையா இந்த வீட்டுல நீ பிறக்கவே இல்லைன்ட்டு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் இந்த வீட்டு பிள்ளைதான், இந்த வீட்டுல தான் பிறந்தேன். நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல காசு கொட்டுன்னு கொட்டுச்சுனாங்க. வியாபாரத்துலயும் சரி காசுலயும் சரி ரெண்டு செழிப்பாச்சுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பேசும்போது வார்த்தையை பார்த்து பேசு, கோவத்தை நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதாமா. ஆமா, கோவத்துல வார்த்தையை பார்த்து பேசணும். குடும்பத்தாளுங்கிட்ட கோவத்துல எப்படி வேணா பேசலாம். நானே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன், அதை சொல்ல விடாம என்னை கோவப்படுத்துற நீ. ஆமா, என்ன விளங்கா விஷயத்தை என்னத சொல்ல வந்திருக்கியாக்கும்? சொல்றத கேளியா? சொல்லி தொலை. நான் கேட்கல, நீ சும்மா விட்டுருவியாக்கும்? அதாவது என்னன்னா, அதான் உன் வாயிலே சொன்னீல வீட்டுல இருக்க முடியாது தனியா கொடுத்துட போறேன்னு சொன்னீல. ஆமா, அதுக்காக தான் ஏன் சொல்றேன். அதான் எங்க அம்மா கிட்ட ஒரு பிட்ட போட்டு வந்திருக்கேன். என்னடி சொன்ன? வீட்டுல இருக்க முடியாது, வாடகை வீடு தான் போட நீ முடிவு பண்ணிட்ட. அதே மாதிரிதான் நானும். அதுக்கு என்னடி இப்ப? யோ, நான் சொல்ல வரத முத கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசியா. நானும் என் வீட்டுக்கார தனியா போறேன். ஆனா வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நானும் எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். சரி, அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னா? என்ன சொன்னாரா? எங்க அம்மா கிட்ட நான் எவ்வளவு கேக்குறேனோ அந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொடுன்னு சொன்னாரு. அடி சக்க போடு, செம்ம பிளானா இருக்கேடி. இதுதான் நானும் சொல்ல வரேன், அதை புரிஞ்சுக்கிறியா நீ? சரி, எவ்வளவு கேட்டிருக்க பணம்? சொல்றத முத கேளியா. அம்மா என்ன சொல்லிச்சு, ஒரு 1 லட்சம் போதுமான்னு கேட்டுச்சு. ஐயோ, அதெல்லாம் எப்படி பார்த்தோம்? வாடகை பார்த்தா அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், அதெல்லாம் பத்தாது, ஒரு 5 லட்சம் கொடுமான்னு சொல்லியிருக்கேன். ஏய் செம்மடி, 5 லட்சம் என் கையில மட்டும் இருந்தா வட்டி குட்டி போட்டு அதை நான் டபுள் மடங்கு ஆக்கி கட்டுவேன். அது இருக்கட்டும், ஆனா இந்த 5 லட்சத்தை நம்ம வாடகைக்காக செலவு பண்றது இல்ல. அப்புறம் வாடகை வீடு எடுத்துட்டு போகும்போது இந்த பணத்தை எடுத்துட்டு போய் 5 லட்சம் பணத்தையும் கொள்ளக்காரன் கொள்ளை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு எங்க வீட்டையும் நான் ஏமாத்த போறேன். யாரு இத சொல்லி ஏமாத்த போற? நீ வீட்டால நல்லா விளைஞ்சு வைங்க. உங்க அப்பனும் உங்க அண்ணன் இருக்கானே, எப்பா விஷயத்துல கராரா இருப்பாங்க. அப்படி நம்ம எடுத்துட்டு போற பணம் அடிக்கிற மாதிரி நீ ஆக்ட் பண்ணுவா? சொல்லு பாப்போம். என்ன உடனே உங்க அப்பா அப்படி நம்பிடுவாரா, இல்ல உங்க அண்ணன் தான் நம்பிடுவானா? நம்புற மாதிரி நம்மள பேசணும். எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நம்ம தான் மாட்டிக்குவ மாதிரி தெரியுது. அதெல்லாம் வேண்டாம். குடுக்கற பணத்தை வச்சுக்கிட்டு பாட்டுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்க? வீட்டாங்க 5 லட்சம் பணம் கொடுத்தா 5 லட்சம் பணம் கொடுத்தா அதோட முடிச்சிருவாங்க. அதுக்காக தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கியே? உங்க வீட்டாளுங்க பத்தி நல்லா தெரியும் எனக்கு. அதுக்காக தான் இப்படி சொல்றேன் நானும். யானது ஆகி போச்சு. எங்க அம்மா கிட்ட கராரா 5 லட்சம் பணம் கேட்டாச்சு. ஆனா கொடுத்துச்சுனா வீடு வாடகை பாற மாதிரி போயிட்டு ஆனா போச்சுன்னு சொல்ல வேண்டியதான். அப்பாவும் என் அண்ணனும் நம்பலைனாலும் அம்மா நான் எது சொன்னாலும் நம்பிரும். அம்மா சொல்றதான் வேத வாக்குன்னு எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் சரின்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். அப்பா அம்மா நல்லா இருக்கும் போதே சொத்தை நம்ம ஆட்டையை போட்டுடணும். ஏயா, இதுக்காக தானே நம்மளும் சண்டை போட்டு 1 வருஷமா பிரிஞ்சிருந்தோம். பிரிஞ்சிருந்தாலும் இதுக்காக இப்படி எல்லாம் அந்த பாலா போன சொத்துக்காக தான். அதுக்காக தான் சொல்றேன். எனக்குன்னு ஒரு பங்கு பிரிச்சு வாங்கிடணுமா? ஏன்னா எங்க அண்ணி கறியிருக்கால, அவளே ஏதாவது குதக்கமா பேசி ஏதாவது தகராறு பண்ணி பிரிக்க விடாம பண்ணிடுவா. அதுக்காக தான் நான் இம்பாடு பட்டு பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீ இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்ட, நம்மளும் வாடகை வீட்டுக்கே போயிடுவோம். சரி சரி, எங்க அம்மாட்ட போய் நான் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னது? வீடு பாக்குறதுக்கு பரணியை வர சொல்லிட்டேனே. அடியே கூமுட்டை, என்னடி சொல்ற? அட ஆமாயா, அப்பாட்ட பரணியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். கடைக்கு போயிட்டாப்பான்னு எங்க அப்பா சொன்னாரு. சொல்லிட்டு போன விட வேண்டியதானே? நம்ம 2 பேரும் வீடு பார்த்து ஆகாதாக்கும். உன் தம்பி பரணி வேற வரணுமாக்கும். நீ என்ன பிளான் போட்டிருக்க? எதுக்கு அவனை வர சொல்லிருக்க? தம்பி வந்தா எதுவுமே நடக்காது. உங்க அம்மா பணம் கொடுத்தாலும் அவனே வாங்கி வச்சுக்குவான். நம்ம கிட்ட தரவே மாட்டான். வீட்டுக்காரங்கள்ட்ட என்னது ஏது எல்லாம் விவரமா கேட்டு தெரிஞ்சுக்குவான். அதனால நம்ம பணத்தை ஆட்டைய போடவே முடியாது. நீ ஏன் இப்படி இருக்க? தெரிஞ்சு போச்சுடி. வீட்டுல உள்ளவங்க லூசு புடிச்சவங்கலாம் நீ மாதிரியே நீ இருக்கியே. என்னையா? நான் தான் சொன்னேன், சரியா? நீயா சொல்லல. லூசி கிஸ்ன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். ஆமா, மட்டை ஒரே போடு போட்டுருக்காமா, பாத்துக்கோ. என்ன வேணா சொல்லிக்கோ, நான் எதுவும் கோவப்படல. அடுத்துக்காக பணம் கூட வாய ஆணு பொழக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைமையில தான் நானும் இருக்கேன். அதனால எங்க அப்பாக்கு போன் பண்ணி நீ வர வேண்டாம்ப்பா, நானும் அவர் போய் வீட்டு பாத்துக்கிறோம்ப்பான்னு சொல்லிடுறேன். உங்க அப்பா போன் பண்ணி சொல்லு. ஆனா எங்க அப்பா ஏன்னு கேட்டா, காரணம் நீ தான் சொல்லணும், நான் சொல்லி கொடுக்க முடியுமா? ஐயோ, ஏதாவது நல்ல காரணம் சொல்லியா? எங்க அப்பாக்கு டக்குன்னு போன் பண்ணி சொன்னல, என் தம்பியை வீட்டுக்கு வர சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னா அதுக்காக தான் சொல்றேன். ஒரு நல்ல ஐடியா சொல்றியா? சொல்லி தொலைக்கிறேன், காது காமி. இம்புட்டு விஷயம் இருக்கா? நான் இப்பவே அம்மா கிட்ட போறேன். அண்ணன் பொண்ணு பின்னாடிதான் நிக்கிறா. என்ன சொல்ல வர அமிர்தா? என்னம்மா அத்தை ரூமுக்கு வந்திருக்க? என்னம்மா வேணும் உனக்கு? அதுவா அத்தை, அஜய் எங்க? அவன் கூட விளையாடணும், ஆளையே காணா. வெளியே எங்கேயும் போயிட்டானா? அஜய் எங்க வெளியே போவான்? எங்கேயும் போலையே, கூட தானே விளையாண்டுட்டு இருப்பான். இல்லத்த, அஜயை காணாமே. அவன் வெளியே தான் விளையாண்டுட்டு இருப்பான், நல்லா போய் பாரு. சரித்த. ஐயோ, இந்த சின்ன வாண்ட அமிர்தா எல்லாத்தையும் கேட்டிருக்குமோ? ஏயா நம்ம திட்டம் எல்லாம் அத நான் சொல்லணும். மூட்டை என்கிட்ட சொல்ல வரியே, வரும்போது ரூம் கதவை சாத்திட்டு வர மாட்டேன். கூமுட்டை நீ ரொம்ப கடுப்பேத்துறியாமா? அப்படியே பண்ணிட்டு இருந்த, உன்னைய கொலை பண்ணிட்டு. அம்மாடி ஆத்தாடி, நான் எதுவும் சொல்லல.
பாட்டுக்கு என்ன கொலை பண்ணிட்டு என் வாழ்க்கை நான் வாழாம போயிட்டேனா? தெரியுதுல, அதனால எது வந்தாலும் பார்த்து பேசு. சரி சரி. அண்ணன் பொண்ணு அமிர்தா நம்ம பேசுறதும் கவனிச்சிருக்காது. எதர்ச்சியா வந்திருக்கும். வந்தோடனே ஆச்சு எங்க காணான்னு கேட்டிருக்கல. அதனால நீ எது குழம்பிட்டு இருக்காத. சரி, நான் போய் கிளம்பி வரேன். போய் வாடகை வீடு பார்த்துட்டு வந்துருவோம். என்ன ஹீரோயினா கிளம்பி ரெடி ஆயிட்டு வரேங்கிற? இப்பவே நல்லா தானே இருக்க. கிளம்பி ரெடி ஆயிட்டு வரங்காட்டியும் விரிஞ்சிடும். இப்படியே போய் நேரம் வாடகை வீடு பார்த்துட்டு வந்துருவோம். நீ ரொம்ப கடுப்பேத்துறாமா. கடுப்பெல்லாம் ஏத்தல. தள்ளி இல்லையா? இவ்வளோத்தையும் பேசிட்டு என் பக்கத்துல வந்து ஒட்டிட்டு நிக்கிற. ஏய் என் பொண்டாட்டில இதை வேற சொல்லிக்க. வந்தா கூமட்டன் திட்ட வேண்டியது, இதுக்கெல்லாம் போட்டாடி நான் ஆசை காட்ட வேண்டியது. இல்லடி சும்மா தான் சொன்னேன். எப்படி அதுக்கு போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் உள்ள. ஐயோ ஐயோ, என்னடி சொல்ல வர? இது கதவு தாப்பா போட்டு வரேன். போயிட்டு வா சீக்கிரம் வா. வந்து தொலைக்கிறையா இரியா. பொம்மை மாதிரி நம்மள ஜடமாக்கும். அவங்க சொல்றதுக்குலாம் அமைதியா போயிட்டு இருக்குது. வீட்டுல என்ன ஒரு மனுஷிய மதிக்கிறாங்களா? என்னோட மூத்த மருமக நானு. என் புருஷன் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாரு. சொல்ல வரத காதல் கூட கேட்க மாட்டேங்கிறாரு. என் மாமனாரு டேய் இந்தாடா உன் பொண்டாட்டி அமைதியா இருக்க சொல்லி என்ன தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நாத்தனார் பாண்டியமாக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடிப்பு நடிக்கிறா, என்ன பண்றா, இப்படி சொத்த வாங்குறா, எல்லாமே எனக்கு தெரியல. எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிஞ்சுக்கிறாங்களா? யாரும் புரிஞ்சுக்க போறது இல்ல. இத்தனைக்கு என் புருஷன் இந்த ஆளு புரிஞ்சுக்கவே மாட்டான். தங்கச்சி பாசமா இருக்கான். சில தங்கச்சி எல்லாத்தையும் கையெழுத்தி வாங்கிட்டு இல்லாம தான் அனுப்ப போகுது. அப்பதான் தெரிய போகுது இந்த ஆளுக்கு. என்னத்த சொல்றது? வீட்டுல நானும் வாழ வந்திருக்கேல, என்னையதான் சொல்லணும். நானும் கராரா இருந்தேன்னா என் புருஷன் நேரம் என் பேச்சை கேட்டிருப்பாரு. சரி பாவம் அப்பா அம்மா பேச்சை கேட்கணும் நானும் விட்டுட்டேல. அம்மா உனக்கு என்னடி என்னைய கூப்பிடுற? உங்க அப்பா மாதிரி உங்க அப்பா கிட்டே போய் ஒட்டிக்கப்போ. வந்தாலும் உங்க அப்பா கிட்டே கேட்டுக்கோ. நிமிட்டு வராத போ. ஏமா இப்படி கோபப்படுற? என்னம்மா இப்ப சொல்ல வரத கோபப்படாம கேளுமா. என்னம்மா? அத்தை மாமா ரூம்ல பேசிட்டு நானே கேட்டேன். என்னடி என்ன பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும்? அம்மா அத்தை ஏதோ வாடகை வீடு பார்க்க போதில்ல. ஆமா, அம்மாச்சி கிட்ட ஒரு 5 லட்சம் பணம் கேட்டிருக்கான். அடி ஆத்தாடி ஆத்தாடி, என்னது 5 லட்சமா? 10 ரூபாய் 20 ரூபாய் கேட்பான்னு நினைச்சா 5 லட்சம் கேட்டாளவ. ஆமாமா. வேற என்ன பேசிட்டாங்க ரெண்டு பேரும்? வேற என்னன்னு தெரியலமா. குசு குசுன்னு பேசினாங்களா, இது மட்டும் தான் காலம் நல்லா விழுந்துச்சு. ஐயா சரிம்மா, இதை விட்டு சொல்லிட்டீல. இனிமே இந்த விஷயத்த நீ யார்கிட்டே சொல்ல வேண்டாம். இல்லம்மா நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன். நீ அங்க நின்று அவங்க பார்த்தாங்களா? பார்த்தாங்கம்மா. என்னடி சொல்ல வர? அங்க இருந்து அஜய் எங்கன்னு கேட்டுட்டு நான் ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். சரி சரி. அவளையே என் பொண்ணு இவ்வளவு தூரம் நல்லா பேசிருக்கா. எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். நான் ஒண்ணுமா அத்தை பண்றது சரியே இல்லம்மா. பேசுறத பார்த்தாலே நல்லா தெரியுது. நம்ம மாமா கூட சண்டை போட்டு எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாமே எனக்கு தெரியுது. சரிம்மா போய் அஜய் கூட விளையாடு போ. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எது சண்டை போடாதம்மா. பணமா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் படிச்ச விடக்கா நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறேம்மா. சரிதா. சரிம்மா நான் போய் விளையாடுறேன். சரிம்மா. பாண்டியம்மா பணம் என்ன மரத்தையா காய்க்குது? பாட்டுக்கு அசால்ட்டா உங்க அம்மாட்ட 5 லட்சம் கேட்டிருக்க. எல்லாத்துக்கும் சரி நான் அமைதியா போயிட்டு இருக்கேல, அதுக்காக தான் இவ்வளவு ஓவரா ஆடிட்டு இருக்காங்க. இன்னமேட்லாம் சும்மா விடக்கூடாது. மாமியாட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்கணும். தான் சரிப்பட்டு வரும். இல்லன்னு நினைச்சுக்கோங்க வீட்டே பொண்ணுக்காக தூக்கி கொடுத்துருங்க. நம்ம நரோட்ல தான் இருக்கணும். சரியே வராது. இப்பயே மாமியாட்ட சொல்றேன். எதுக்கு 5 லட்சம் பணம் கொடுக்குறீங்க? வாடகை வீடு போய் பாக்குறதுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுக்கறதுக்கு 5 லட்சமா? எப்பா அப்படியே சொத்தையே கரண்டிட்டு போயிருவாங்க இவங்க. மாமியாரும் இந்த மக பாசத்தினால ஆடுது. எனக்கு தெரியல மவ என்ன பிளான் பண்ணிருக்கான்ட்டு. போறேன், இப்பவே போறேன். என் மாமியார் கிட்ட பணத்தை கொடுக்கவே கூடாது நானும் சொல்றேன். 5 லட்சம் 5 லட்சம் 50,000 கூட பணம் கொடுக்க கூடாது. இப்போதைக்கு கையில ஒரு 2 லட்சம் பணம் இருக்கு. இதை இப்போதைக்கு பாண்டிய மாட்ட கொடுப்போம். என்னத்த பண்றீங்க? எதுக்கு கையில இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? அதாவது இதுக்கு இதெல்லாம் நீ கேக்குற, அப்புறம் வீட்டுல நான் கேட்காம வேற யாரு கேப்பா? வீட்டு பெரிய மருமக நான் தானே. வீட்டை எதுவும் சொல்லாம மறைக்கிறீங்க எப்படி? எதுக்கு இந்த பணத்தை எடுத்துட்டு போறீங்க? என்கிட்ட சொல்லுங்க. அதை எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு? நீங்க என்கிட்ட சொல்ல, அப்ப நான் விட மாட்டேன் உங்களை. ஓஹோ, அப்ப உனக்கு விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுதானே என்ன கேட்க வந்திருக்க? ஆமா. இந்த பணம் உங்க பொண்ணுக்கு தானே கொடுக்க போறீங்க? ஆமா, என் பொண்ணுக்கு தான் போகுது. அதுக்கு என்னப்ப? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. பணத்தை மட்டும் உங்க பொண்ணு கிட்ட கொடுத்தீங்க. பின்னாடி அப்படியே மிரட்டுற நீ. வீட்டுல நீ மாமியாரா இல்ல நான் மாமியாரா? என்கிட்ட வந்து மிரட்டிட்டு இருக்க. பொண்ணு செலவுக்கு நான் பணம் கொடுக்குறேன். உங்க மாமாவே கொடுக்க சொல்லிட்டாரு. கொடுக்கறத பத்தி எதுவும் இல்ல. நான் உங்க பொண்ணு பண்றது சரியே இல்ல. ஆமா, இத உன சொல்ல வந்துட்டேன். பொண்ணு பண்றது சரியில்லைன்ட்டு. எப்பதான் அவளை பத்தி உயர்வா பேசுவ? பார்த்தாலும் அவரை குறை சொல்லிட்டே இருக்கியே. இந்த பணத்தை கொடுக்க விட மாட்டேங்கிற. வேண்டாம் கொடுக்காதீங்க. சும்மா நிறுத்திடி. என் மாவ நல்லா இருக்க கூடாது. அவ்வளவுதான் உனக்கு. இருக்காதே உனக்கு. சொத்தை பிரிக்க 1 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த வீட்டுல இருக்க முடியாது, தனியா போறேன்னு சொன்னாங்க. ஏதோ வீடு பாக்கணும்னாங்க. அந்த செலவுக்காக தான் இந்த பணத்தை கொடுக்குறேன். இதுக்கே நீங்க கொடுத்து உதவி பண்ணணுங்கிறேன். வீட்டுக்கார சம்பாதிக்கலையா இல்ல பாக்கலையா? அதை நீங்களே பாத்துட்டு இருந்தா என்ன ஆகுறது? இல்ல உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவளும் இந்த வீட்டுல பிறந்தவ தானே. அவளுக்குன்னு ஒரு துன்பம் வரும்போது நம்ம கொடுத்து உதவி பண்ணாம வேற யார் பண்ணுவா? பிள்ளையே வேலை இல்ல வீடு இல்ல ஒண்ணு இல்லாம இருக்காரு. நம்ம தான் கொடுத்து உதவி பண்ணோம். கொடுக்க போறேங்கிறப்ப இப்படி அபசகுணமா பேசுறா கொடுக்காதுன்ட்டு என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ நவுரு முடியாது. போய் கொடுத்தீங்க அவ்வளவுதான். அதட்டியா நீ? வேணா புஷ்பா தள்ளு. மாமனார் தான் பீரோல பணத்தை எடுத்து பொண்ணு கையில கொடுனாரு. அதுக்காக தான் நானும் எடுத்து போயிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கும் பிடிக்கலங்கிற. சரி தனியா அப்புறம் ஒத்துக்கிறங்கிறப்பையும் கொடுத்து உதவி பண்றேங்கிறப்பையும் வேணாங்கிற. நல்ல விஷயம் நடக்கிறப்ப இப்படி கெடுக்காத. நவுறு முடியாது.
உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியல. சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு நான் வாங்கல கூட சொல்லுவாவ. அப்படிப்பட்ட ஆளுதாவ. உங்க மாப்பிள்ளையோட சேர்ந்து இல்ல லோலா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஒரு தடவை எல்லாம் எடுத்து சொல்றேன். அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்களா? பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. பொண்ணுக்கு இந்த சொத்தையே எழுதி கொடுங்க. பொண்ணை மாப்பிள்ளை இப்படி எல்லா விஷயம் நம்பிட்டு நின்னா கடைசியில உங்களை போண்டியா தான் ஆக்குவா. பாத்துக்கோங்க, ஒன்னும் கிடைக்காது. ஆமா, ரோட்ல தான் நிக்கணும். நம்ம அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாமா. நம்ம 3 வேளைக்கு வெத்தலை பார்க்க போடுறீங்களா, அதையும் கிடைக்காம பண்ணிடுவா. பாத்துக்கோங்க, நான் இந்த பணத்தை எதுவும் கொடுக்க வேணாம். உள்ளார வைங்க. சொல்றதை கேளுங்க, உள்ளார வைங்க. உங்க பொண்ணுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணுங்கிறீங்களே, பணம் நம்ம மரத்துல காய்க்குது. நீங்க கையில வச்சிருக்க பணமே 2 லட்சம் 3 லட்சம் இருக்கும். அதே இப்படி எடுத்து கொடுக்குறீங்களே, பின்னாடி சொத்தை பிரிக்கிறதுக்கு எல்லாமே எழுதி வாங்கிட்டானா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரிலாம் நடக்காது. யாருக்கு சொத்தை சரிசமமா தான் பிரிச்சு கொடுக்கணும். நீங்க அப்படிதான் சொல்றீங்க. ஆனா உங்க பொண்ணு இருக்கே, அப்படி 3 பங்கா பிரிக்கவே விட மாட்டா. ஒரே பங்காவே பிரிச்சுட்டு அவளே எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் போறா பாருங்க. போடி, உங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டேன். என் பொண்ணு வீடு பார்க்க போற நேரத்துல ஓ மூஞ்சில முடிச்சிட்டு போனா நல்லாவா இருக்கும்? நல்லா பேச வந்துட்டேன். என்கிட்ட கொடுக்கூடாது, ஒண்ணு கொடுக்கூடாதுன்னு. என் பொண்ணு நல்லாவே இருந்துடக்கூடாது. நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காதே. அதனே சாக்க போய் சொல்லிட்டு என்கிட்ட பேசுன்னு பணம் கொடுக்காம பண்ற ஐடியா எல்லாமே எனக்கு தெரியுது. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நினைச்சேன் எங்கடா அண்ணி ஆளை காணமேன்ட்டு ரூம்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க பணத்தை கொடுக்க கூடாதுன்னு. என்னம்மா பீரோல இருந்து பழம்லாம் எடுத்துட்டியா? எடுத்து ரெடியா வச்சிருக்கேம்மா. வாங்கிட்டு போ. குடுமா. நவுறீங்களா? நேரம் முடியறதுக்குள்ள நாங்க வீடு பார்க்கணும். நவுருங்க முத. இல்ல உன் பிளான் என்னன்னு கேட்டேன். நீ உன் வீட்டுக்கார சேர்ந்துட்டு என்னென்னமோ பிளான் பண்றீங்க. பிளான் ஒன்னும் நடக்காது. வீட்டை ஏமாத்தி பணத்தை எல்லாம் ஆட்டை போன்னு நினைக்கிறீல. நீங்க இங்க இருந்து சுட்டிட்டு போன்னு நினைக்கிறீல, அது மட்டும் நடக்கவே நடக்காது. அத்தை வேணா உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கலாம். ஆனா அந்த ஆளையும் முழுசா தெரிஞ்சவன் நான் தான். எனக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்ட கேவலமான ஜென்மன்ட்டு. அம்மா சும்மா இருக்க சொல்லுவீங்களே, தேவையில்லாம எதுக்கு வம்பளுத்திட்டு இருக்காங்க? யாருமா இவங்கள்ட்ட விஷயத்தெல்லாம் சொல்றது? என்னன்னே தெரியலடி. நான் எதுவும் சொல்லவே இல்லை. எடுத்துட்டு உங்ககிட்ட வரங்காட்டியும் பாட்டுக்கு வந்து நிக்கிற நடுவுல. என்ன ஜென்மமோ துறை எடுத்து சொல்லி எல்லாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. கடைசியில ஒன்னும் சொல்ல வேணாம். நவருங்க முத. எனக்கு வீடு பார்க்க நேரம் ஆயிட்டு இருக்கு. அதை சொல்லாம நீங்க விடாம பேசிட்டு இருக்கீங்க. நவுறீங்களா? சி, நீ இப்படிப்பட்ட ஜென்மம் நினைச்சா? ஆமா, நீங்க ரொம்ப நல்ல ஜென்மம் பாரு. என்கிட்ட பேச வந்துட்டு உங்க பொண்ணு கொடுக்காத நல்லா கொடுங்க. ஆனா பாருங்க, ஒரு நாள் இவளு என்ன ஆட்ட ஆடுறான்ட்டு அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்ப என்கிட்ட சொல்லுவீங்க பணத்தை கொடுத்து ஏமாத்துட்டோன்ட்டு. அதையும் பார்க்கலாம். பார்க்கதான் போறீங்க. அதான் கூடிய சீக்கிரம் நடக்கதான் போகுது. என்னம்மா மனசுல இவ்வளவு வஞ்சன்ஸோட இருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லம்மா. இவ்வளவு தூரம் எடுத்தறிஞ்சு பேசுது. இதுக்கெல்லாம் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேல. வேடிடி, அவ என்னமா பேசிட்டு போறா. அவளை பத்தி தெரியாதாக்கும். நல்லது நடக்குன்னா போச்சு, அவளுக்கு மூக்கு மேல ஏறிடும். அதுக்காக இப்படியா பேசிட்டு போவோம்? அம்மா, நான் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ வேணா தனியா இருந்துக்கோ. நீ அண்ணன் வீட்டை விட்டு தனியா துரத்தி விட்டுரு. இல்ல நீ நிம்மதியா இருக்க முடியாது. அப்படிதான் அதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். பாப்போம், அப்பா சொல்லி வைக்கிறேன். அவர் என்ன சொல்றது தெரியல. பிள்ளைய விட்டு அவருக்கு பிரிஞ்சிருக்க முடியாது. அது இருக்கட்டும், பரணியை வர சொன்னியே, அவனை கூட்டிட்டு தானே போறேன். அவனை கூட்டிட்டு போல. ஏன்டி தனியெல்லாம் போக முடியாது, பரணியை கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, அதுக்காக தான் கேட்டேன். அட வீடு பாக்கிறதுக்காக அவனையே தொலைப்படுத்திக்கிட்டு நானும் என் வீட்டுக்கார போய் பாத்துட்டு வந்துருவோம். ஓஹோ, மாப்பிள்ள தான் சொன்னாரா? அவர் சொல்லலாமா? நான் தான் டக்குன்னு முடிவு பண்ணேன். கடையில வேலை நிறைய இருக்குல்ல. சரி, அதுக்காக தான் நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம்னு சொன்னேன். சரி, நீங்க 2 பேரும் போய் நல்லபடியா வீடு பார்த்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்துருங்க. சரியா? சரிம்மா. இதுல ஒரு 3 லட்சம் பணம் இருக்கு. என்னம்மா 3 லட்சம் தாங்கிற? அப்பவே சொன்னல 5 லட்சம் வேணும்ட்டு சொன்ன. எனக்கு புரியுது. பீரோல 3 லட்சம் தாண்டி இருக்கு. சும்மா நீ உன் மரும மாதிரி பேசிட்டு இருக்காத. பீரோல பணம் நிறைய தான் வச்சிருப்ப. அப்பா எடுத்து கொடுக்க சொன்னார்ல, ஒழுங்கா மீதி 2 லட்சத்தை எடுத்து கொடுமா. இவ்வளவு தாண்டி இருக்கிறது. பொய் சொல்லாதம்மா. நான் ஏண்டி உங்ககிட்ட பொய் சொல்லணும்? அம்மா பிள்ளைகிட்ட பொய் சொல்வாளா? ஆமா. சரி, இப்போதைக்கு புடி கொண்டு காசு வேணா உங்க அப்பாட்ட சொல்லி வைக்கிறேன். கடையில இருந்து எடுத்துட்டு வருவாரு. சரி கொடு. இந்தா, இப்படியே எடுத்துட்டு போகாத, ஒரு பையில வச்சு எடுத்துட்டு போ. அதெல்லாம் எனக்கு தெரியுமா. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஏன்னா சாப்பாடுக்கு இங்கேயே வந்துருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, நல்ல கடையா பார்த்து சாப்பிட்டுக்கிறோம். அப்ப செஞ்சுட்டு நான் தான் செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க. இதுவும் வேண்டாம், நாங்க கடையிலே சாப்பிட்டுக்கிறோம். சரி, இதே கடையிலே சாப்பிட்டுக்கோங்க. அஜய் வீட்டுல தான் இருக்காமா, பாத்துக்கோ அவனை. அவனை கூட்டிட்டு போலையா? வெயில எப்படி அவனை கூட்டிட்டு போக முடியும்? நானும் அவன் தானே போறோம். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரிம்மா. பணத்தை கொடு. இந்தா, பாத்து எடுத்துட்டு போ. ஜாக்கிரதை, நீ பாட்டுக்கு அசால்ட்டா இருக்காத. எல்லாம் எனக்கு தெரியுமா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். சரி, பத்திரமா எடுத்துட்டு போ. எப்படியே பணம் நம்ம கிட்ட வந்துருச்சு.